அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன் வந்து எலக்ட்ரிக்கலோ என்னமோ படிச்சிருக்காங்க. அவங்க வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருச்சியில் ஒரு இடம் மூலயமா வந்து வெளிநாட்டுக்கும் போயிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சின்ன பையன்தான் வெளிநாட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனோடனே வேலை அவங்க சொன்ன வேலையே அங்கே இல்லையாம். போய் டீ சப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் வரைக்கும் அந்த பையன்கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க போய் டீ சப்ளை பண்ணணும், அந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் இவ்வளோ பணம் கொடுத்து வந்திருக்கேன், நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு இல்லைனா நான் விசாவை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் கேன்சலும் பண்ணிட்டாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்ததுனால நம்ம விசா கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம ஊருக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டாப்புல. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இல்லை, நம்ம வெளிநாட்டுக்கு எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தவங்க மூலயமா மூவ் பண்ணி இப்போ போய் ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்க்குறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் போய் சம்பாரித்தா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நிறைய பேரை கேளுங்களேன், என் பையன் இன்னும் 2 வருஷத்தில் ஃபாரின் போயிடுவான், நாங்கள் வந்து சூப்பராகிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு மோகம் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. நம்மளால் இங்கேயே சம்பாதிக்க முடியுங்க. அங்கே போய் நம்ம 50,000 சம்பாதிக்கிறத இங்கே நம்மளால் 1 லட்ச ரூபா கூட சம்பாதிக்க முடியும். அந்தளவுக்கு கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட தைரியமும் நம்மள்ட்ட இருந்தால் அதை விட டபுள் பங்கு இங்கேயே சம்பாதிக்க முடியும். அதுக்கான சுச்சுவேஷன்லாம் இப்போ நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மி, ஓகே வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. எந்த காலத்துலேயுமே சரி, நம்ம ஊர்லேயே நமக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. அங்கே போய் 1 லட்சம் சம்பாதிக்கிறதும் ஒன்று தான், நம்ம ஊரில் 50,000 சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அங்கே அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும். நமக்கு ரூமு, அக்காமடேஷன் எல்லாமே இருக்குது. 2வது நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணணும். இங்கே நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம சம்பாதிக்கலாம். நிறைய வழிகள் இங்கே இருக்குது. திறமை இருக்கவங்களே பெரிய ஆள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அங்கே போடுற ஒர்க்கை நம்ம நாட்டிலே ஒர்க் பண்ணலாம். நிறைய ஒர்க்கு. இந்த பிரபஞ்சம் வந்து என்ன நினைக்குதுன்னா, நீங்கள் என்னத்தை டிசைட் பண்ணுவீங்க, நம்மளை பார்க்குது. இவங்க இந்த அம்மா என்னத்தை டிசைட் பண்ணுவாங்க, எந்த ஒர்க்கை சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து சேர்ந்துடும். அதான் உண்மை. ஸோ நிறைய பேர் வந்து வெளிநாட்டு முகத்தை வந்து விட்டுருங்க. பையனுக்கு இருக்கோ இல்லையோ, அம்மாவுக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னுமே சொல்லிகிட்டு இருக்காங்க, என் பையன் வெளிநாட்டுக்கு போயிடுவாப்புல, இன்னும் 2 வருஷத்தில் எங்கள் ஃபேமிலி வந்து சூப்பராகிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட நானே சொன்னேன், வெளிநாட்டுக்கு போகணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் விடுங்கம்மா, உங்கள் பையனால் முடியும், நீ இங்கேயே ஜெயிப்பப்பா, இங்கேயே செய்ப்பா, உனக்குன்னு ஒன்று சூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு சில இது தெரியாமல் இருக்கலாம். இப்போ இருக்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் சரி, நிறைய ஒர்க்கு செல்லுலே இருக்குது. செல்லுலே வந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் நிறைய ஃபெசிலிட்டிஸ் காத்துக்கிட்டுருக்கு அந்தந்த ஊரில், அந்தந்த இதில். ஸோ நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சம் வந்து உங்களுக்காகவே உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எந்த பாதையில் போகணும்னு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பாதையை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பாதையை டிசைட் பண்ணிக்கணும். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளால் இதை பண்ண முடியும், இதில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பணும். நீங்கள் நம்பினீங்கன்னா பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. நீங்கள் 1 பங்கு தான் கேட்பீங்க, அவங்க உங்களை 10 பங்கு தூக்கி விட்ருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம நாட்டிலே நம்ம சம்பாதிப்போம். நிறைய ஒர்க் இருக்குது, எல்லா ஒர்க்குமே நம்ம பயன்படுத்திப்போம். தேங்க்யூ.